ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பத்திரமாக சென்னை திரும்பினர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு சுற்றுலாவிற்கு சென்றிருந்த தமிழக சுற்றுலா பயணிகளை உடனடியாக தமிழ்நாடு அழைத்து வர தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக டெல்லியிலிருந்து மதுரை, கும்பகோணம், ஈரோடு, திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதியிலிருந்து சுற்றுலா சென்று 25 பயணிகள் விமானம் மூலமாக நேற்று அதிகாலை சென்னை திரும்பினர். இரண்டாம் கட்டமாக டெல்லியிலிருந்து ஹைதராபாத் வழியாக நேற்று காலை 48 பேர் சென்னை திரும்பினார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த சுற்றுலா பயணிகள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாடு அரசு சார்பில் எங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி என்று சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். காஷ்மீரோட சூழல் ரொம்ப கடினமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல் நாள் அந்த பெஹல்காம்ன்ற இடத்துல நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது லேசாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நாங்கள் சீக்கிரமாக திரும்பிடலாம், மழையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். மறாவது நாள் அதே டைம் நாங்கள் போன அதே நேரத்தில் தான் இந்த சம்பவம் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. போன டூரிஸ்ட்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் எங்களுக்கு உணவு, தங்குறதுக்கு இடம், நாங்கள் இன்றைக்கி நைட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணி ட்ரெயினில் பார்சல் பண்ணி எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையில் எங்களை வழி எழுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எங்களுடைய குழு சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், பதட்டமான சூழ்நிலை ரொம்ப நாங்கள்லாம் இப்போ எப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லோரும் பயத்தில் தான் இருக்கோம். எல்லோரும் ரொம்ப பயத்தில் இருக்கோம். ஆனால் நாங்கள் முதல் நாள் அந்த சம்பவம் இருந்ததுன்னா நாங்கள் அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு 12 நாட்களுக்கு முன்னாடி இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் டூர் போனோம். பாதி டூர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் திருப்பி வரும்போது அங்கேருந்து சிரமப்பட்டு டெல்லி வந்தோம். டெல்லியில் எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா உபசாரமும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம். செய்தியாக தான் கேட்டோம். நாங்கள் அந்த இடத்த ஒரு நாளுக்கு முன்னாடியே தாண்டிட்டோம். அதனால் நாங்கள் அதில் பாதிக்கப்படலை. அதிர்ச்சியாக இருந்தது. கேட்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஜம்முவிலேருந்து பேருந்து பிடிச்சி டெல்லி வந்துட்டோம். தமிழ்நாடு அரசை தொடர்பு கொள்ளும்போது அவங்க வரவேற்று தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வச்சாங்க. உணவு நியூ டெல்லியில் உணவு எல்லாம் கொடுத்து தங்க வச்சு, அப்புறமா இரவு உணவு, மறுநாள் உணவும் கொடுத்து எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. அது அப்போ இங்கே வந்திருக்கு.